விகடநேயர்களுக்கு வணக்கம். நீ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் பொலிட்டீஷியன் ஒருத்தர் கூட தான் பேச போறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட விளையாட்டணி மாநில செயலாளர் KPM சுரேஷ்குமார் அவர் தான் மீட் பண்ண போறோம். வாங்க. ஹாய் பிரதர், வணக்கம். வெல்கம் வெல்கம் வெல்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். ஷோவெல்லாம் ஃபாலோ பண்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப வெயிலா இருக்குல்ல? ஆமா. டீ சாப்பிட்டு பேசலாமா? நிச்சயமா. வெயில் பயங்கரமா இருக்குல்ல? காட்டுன்னு காட்டுது. காலையில மேகமூட்டமா இருந்தது. ஆமா. இப்போ பயங்கர வெயிலா இருக்கு. எல்னினோ எஃபெக்ட் ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் சூப்பர் எல்னினோ பேருக்கு போது தெரியல. அதான் எலெக்ஷன் எஃபெக்ட் நமக்கு முடிஞ்சது. அடுத்து நேச்சர் எஃபெக்ட் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நேச்சர் எஃபெக்ட் பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. இந்த வருஷம் மழையே இருக்காதுன்னு சொல்றாங்க. 65% மழை இருக்காதுன்னு சொல்றாங்க. இந்த எல்னினோ எஃபெக்ட் வந்து 15-20 நிமிஷம் முன்னாடி வந்துதான். அதுக்கு அடுத்து இப்பதான் திருப்பி வருதான். அதனால அதை நினைச்சா ஒரு பெரிய டெரரா இருக்கும் போல இருக்கு. நம்ம ஜென்ரேஷன் எல்லாம் வருது போறாங்க. இப்பதான் கொரோனா வந்துச்சு, அடுத்து எல்னினோ வருது. எல்லாமே நம்ம இருக்கும்போது தான் வரணுமா? நல்லது எதுவும் நடக்க மாட்டேங்குது. என்னெல்லாம் பார்க்க போறோம் தெரியல. என்ன சாப்பிடுறீங்க பிரதர்? என்ன ஜூஸ் சாப்பிடலாமா? வெயில் ஜூஸ் சாப்பிடலாம். என்ன சாப்பிடுறீங்க? நீங்க சொல்லுங்க, எதை சொல்றீங்களோ. வாட்டர்மெலன். ஓகே, டன். ஐஸ் கம்மி, சுகர் கம்மி. ஐஸ் கம்மி பிளஸ் ஆக்சுவலா சுகர் கம்மியா, வாட்டர்மெலன் ஜூஸ் 2. சுகர் ரொம்ப கம்மியா போடு. ஒரு ஃபிட்னஸ் கான்சியஸ், பயங்கரமா ஃபிட்னஸ் பாப்பாரு. அதனால சுகர் கம்மியா போடு. நான் ஃபிட்னஸ் பாப்பேன்னு சொல்றீங்க, பட் நீங்க தான் ரொம்ப ஃபிட்டா இருக்கீங்க. அப்படிலாம் வயித்தை இழுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லீங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே. அப்படி இல்லை, ரெகுலரா ஃபிட்னஸ் பண்ண வேண்டியது எல்லாரோட கடமையும் கூட. ஃபிட்னஸ் வந்து எசென்ஷியல் பார்ட். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே. நம்ம விளையாட்டு அணி பற்றி இனிமேல் பேச போகிறத பற்றியும் ஃபிட்னஸ் பற்றி நம்ம நிறையா பேசலாம். சின்ன வயசுலேருந்தே இந்த ஹெல்த்தி கான்சியஸ், ஃபிட் கான்சியஸ் இருந்திருக்குங்களா, இல்லை நடுவில் தான் வந்துச்சுங்களா? ஓரளவு சின்ன வயசுல இருந்தே ஃபிட்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எங்கள் அப்பா காலத்துல இருந்தே ஃபிட்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருந்தோம். ஸோ போக 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 ஃபிட்னஸ் பற்றி நிறைய அவேர்னஸ் வந்ததால் எனக்கு ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் ஃபிட்னஸில் சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபிட்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஜிம் போக முடியாது. போகிற இடத்துல ஏதாவது சாப்பிட வேண்டிய நிலைமைகள் இருக்கும். அது மாதிரி நேரத்தில் அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போம் அப்பப்போ. நேட்டிவ் எல்லாம் இது சார் சென்னை தானா? சென்னை தான் பிரதர். பிறந்தது வளர்ந்து எல்லாமே சென்னை தான். படித்ததும் சென்னையில் தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிநாடு போகிற வாய்ப்பு கிடச்சிது, படிக்கிறதுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிது. மற்றபடி பார்ன் அண்ட் பாட்டப் இன் சென்னை பையன், பக்கா சென்னை பையன் தான். சென்னை பற்றி ஓரளவு எல்லா நூக்கன் காரணம் ஓரளவு தெரியும். ஐ லவ் சென்னை. சென்னை தான் எனக்கு ஹோம்லேண்ட். சென்னையில் நீங்கள் என்ன படிச்சிங்க? சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூலிங்லாம் வந்து நார்மல் ஸ்கூல் தான். லயோலா காலேஜில் பிகாம் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து லயோலா காலேஜ்லேயே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து லிபான் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அவர் வந்து பெரிய இன்ஸ்டியூட் இது லிபான்து. அங்கே வந்து இது பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MSc இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னு லண்டன் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமில் லண்டன் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸ்காலர்ஷிப்னா நல்ல பிரெயினி, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். அந்த நேரத்தில் அது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது பிரதர். ஆமாம், அது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. 14 பேர் செலக்ட் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பிச்சாங்க. லயோலா காலேஜ்லேருந்து தான் போனோம். ஸோ போயிட்டு படிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்படியே போயிட்டு அங்கேயே இருந்துட்டு லண்டன்லேயே படித்து 9 இயர்ஸ் கிட்ட அங்கேயே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. பிஸ்னஸ் அண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அங்கேயே இருந்ததால் அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்தேன். சூப்பருங்க. அப்போ லண்டனில் 9 இயர்ஸ்னால் அங்கேயே கிட்டத்தட்ட செட்டில் ஆகிருக்கிறோம். ஆமாம், ஆல்மோஸ்ட் இன்னொரு ஹோம் மாதிரி நமக்கு. சென்னைக்கு அடுத்து லண்டன்றது இன்னொரு ஹோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இன்னும் அங்கே தொடர்பில் இருக்கிறாங்க. அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் உலகம். இங்கே இருக்க மாதிரி இருக்காது. ரொம்ப குளிர் பிரதேசம், ரொம்ப கோல்டாக இருக்கும். பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப ஹைப்பு பீக்காக இருக்கும். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களே, லண்டன் தான் வந்து ஃபைனான்ஷியல் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. அதனால் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் லண்டனில் மெயினாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடித்த ஊரில் அதுவும் ஒன்று. லண்டனில் போய் என்ன படிச்சிங்க? MSc இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னு ஒரு பெரிய பல்கலைக்கழகம், லண்டன் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. சவுத் பேங்க் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. 200 வருஷம் பழமையான பல்கலைக்கழகம். அங்கே தான் படித்தேன். MSc இன்டர்நேஷ்னல் படிக்கிறதுக்கு, பிஸ்னஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. 2 வருடம் கோர்ஸ். அது 2 வருடம் படித்து அங்கே ஒரு ப்ராஜெக்ட் தீசிஸ் பண்ணணும். தீசிஸ் பண்ணும்போது முடிச்சுட்டு அங்கே எனக்கு வந்து ஒரு பெரிய பத்திரிகையில் வேலை கிடைக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க ஒரு பத்திரிகையாளர் தான். பத்திரிகையாளர்னு இல்லை, ஜேர்னலிஸ்ட் கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு, மேனேஜ்மெண்ட் சைடில் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. பட் அதுலேயும் நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போத்துலேருந்தே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். பிஸ்னஸ் அங்கே என்னென்ன மாதிரி மேகசின்ஸில் ஒர்க் பண்ணீங்க? டைம்ஸ்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது. அவங்க வந்து எங்களோட ஒன் ஆஃப் த கிளைண்ட் அந்த டைம்லே.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டாண்டர்ட்னு ஒரு பத்திரிக்கை, ஃபேமஸ் பத்திரிக்கை, அவங்களும் எங்களோட கிளைண்ட். அந்த டைம் எங்கள் கம்பெனியோட கிளைண்ட். ஸ்டைலிஸ்ட் அண்ட் ஷார்ட் லிஸ்ட்னு ஒரு பத்திரிக்கை, நிறைய பத்திரிகைகள். இதோட பேரண்ட் கம்பெனி ஒன்று இருந்தது, அவங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணோம். இவங்களாம் எங்களோட கிளைண்ட். ஸோ என்னோட ஒர்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது, அவங்க சொல்கிற ஒர்க் பண்ணுறது, நார்மல் ஒர்க் தான். நிறைய கற்றுக்கிட்டேன், அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் நிறைய கற்றுக்கிட்டோம். நிறைய ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. எந்த வருஷம் போனீங்க இங்கிருந்து லண்டனுக்கு படிக்கிறதுக்கு? 2006 நினைக்கிறேன் பிரதர். 2006. ஆமாம், திரும்பி வரும்போது 2014-15 சம்திங் ரிட்டர்ன் வந்தேன். பிரதர், பொதுவாக வெளிநாடு போனாங்க அப்படின்னா ஒரு வருஷம் 2 வருஷம் தங்கினாலே இங்கே திருப்பி வர மாட்டாங்க. காரணம் அங்கே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அங்கே இருக்கிற கிளைமேட் எல்லாமே சேர்ந்து தான் அது. ஆமாம், நீங்கள் கிட்டத்தட்ட 9 வருஷம் இருந்துருக்கீங்க. திருப்பி இங்கே வரணுங்கிறது எது தூண்டுச்சு உங்களுக்கு? நல்ல வேலையில அங்கே இருந்திருக்கீங்க. எனக்கு பாலிடிக்ஸில் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பாலிடிக்ஸில் எதாவது அச்சீவ் பண்ணணும், நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஸோ அது வந்து தேங்க்ஸ். சின்ன வயசுலேருந்தே நமக்கு அந்த ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் போது சரி வரலாமே, எவ்வளோ நாள் நம்ம அங்கேயே இருக்கிறது, நம்ம பிறந்து வளர்ந்த மண்ணுக்கு நம்ம ஏதாவது செய்யலாமே, கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கலாமே. ஏஜும் அதிகமாகிட்டே இருக்குது. கொஞ்சம் தள்ளி இருந்தால் அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். வெதர்லேருந்து இன்கம்லேருந்து எல்லாத்துக்கும் அங்கே ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அது பிரேக் பண்ணி வந்தால் தான் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ண முடியுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வெளிநாடுலேருந்து வந்த காரணம். ஸோ அது வந்து ஓரளவு இப்போ வந்து மெதுவாக பலன் அளிக்குதுன்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதனால நீங்கள் சொல்கிற மாதிரி பியூட்டிஃபுல் லைஃப் அங்கே போயிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க, நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பட் அதை அந்த பேரியரை பிரேக் பண்ணி இங்கே வந்ததால தான் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு ஒரு வெறியோட தான் நான் வந்தேன். பொலிட்டிக்கல் பண்ணணும். ரொம்ப யங்கான ஏஜ்ல போயிருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட் அங்க வந்து இருந்துருக்கீங்க. ஆமா, திரும்பி வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான சமாச்சாரம் தான். நீங்க திருப்பி அந்த மாதிரி வேலையை விட்டு திருப்பி இந்தியாவுக்கு வர போறேன், நான் வந்து கட்சியில ஜாயின் பண்ண போறேன் அப்படிங்கிற வீட்டுல என்ன ரியாக்ஷன் வந்தது? இனிஷியலாக நான் வந்து பொலிட்டிக்கலாக ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லலை. நான் திருப்பியும் வந்து இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபுல் டைம் பொலிட்டிஷனாக இது வர முடியாது. அந்த டைமில் அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. ஒரு வேலை பார்த்துக்கிட்டே தான் பொலிட்டிக்கலாக நம்ம சைடில் பார்க்குற மாதிரி தான் சுச்சுவேஷன். இங்கே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், பட் எதுவுமே எனக்கு செட் ஆகலை. ஸோ அந்த லைஃப் ஸ்டைலில், அந்த எஜுகேஷன், அந்த இதில் வந்து இங்கே வந்து நம்மளால் எதுக்கும் செட் ஆகலை. சரி, நம்ம ஃபுல் டைமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயினாக வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணலாம், அதில் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொரோனா வந்தது, நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஸோ அதெல்லாம் டேக்கிள் பண்ணி தானாக என்னை ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கு. இன்னும் நான் அச்சீவ் பண்ண வேண்டியது வந்து 100% இருக்குது. என் லைஃப்பில் 1% கூட நான் பொலிட்டிக்கலாக அச்சீவ் பண்ணேன்னு சொல்லவே மாட்டேன். 1% இன்னும் நம்ம வந்து 99% அச்சீவ் பண்ண வேண்டியது ஏகப்பட்டது இருக்குதான் நான் வந்து நம்புகிறேன். ஸோ அதனால் வந்து பெரிய மூவ்ஸ்லாம் இனிமேல் தான் இருக்கும் நான் நம்புகிறேன். நிச்சயமா. இப்போ 9 வருஷம் இருந்திருக்கீங்க, ஒரு மேகசின்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ப்ராமிசிங்கான மேகசின் ஒர்க் பண்ணியிருக்கீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயம் அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் ஆர்வம் சின்ன வயசுல இருக்குங்கிற பட்சத்தில் அங்கேயுமே வந்து பாலிடிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, பார்ட்டிஸ் எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்கிறத கற்றுருப்பீங்க. அங்கே இருக்கிற பார்ட்டிஸ்க்கும் இங்கே இருக்கிற பார்ட்டிஸ்க்கும் மேஜர் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? உங்களுக்கு நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் எல்லாமே பிரிட்டிஷ் கொலோனியலிசம்லேருந்து வந்தது தான். அவங்ககிட்டேருந்து காப்பி பண்ண ரூல்ஸ் அண்ட் நம்ம எலெக்ஷன் மாதிரி தான் அங்கேயே நடக்கும். பொலிட்டீஷியன்ஸோட பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்கே. ரொம்ப நான் தப்பாக சொல்ல, நம்ம பொலிட்டீஷியன்ஸும் நல்லா மாறிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹம்பிளாக டவுன் டு எர்த்தாக இருப்பாங்க. மெட்ரோவில் தான் போவாங்க, சைக்கிளில் போவாங்க. லண்டன் மேயர் இருக்காது, ஷாதிக் கான் தான் நினைக்கிறேன், பேர் டக்கு ஞாபகம் இல்லை, ஷாதிக் கான் தான் நினைக்கிறேன். அவர் மெட்ரோவில் தான் வருவாருங்க, சைக்கிளில் தான் போவார் பிரதர், ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பார். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்கேன். போரிஸ் ஜான்சன் தெரியுமா, லண்டன் மேயர் போரிஸ் ஜான்சன் ஒருத்தர் இருப்பார். அவர் தினமும் மெட்ரோவில் தான் வருவார். தினமும் பார்லிமெண்ட் அவர் அட்டன் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ்க்கு மெட்ரோவில் தான் வருவார். ரொம்ப கேஷுவல் மனுஷன், எல்லாரும் ஈஸியாக அப்ரோச் பண்ணுற இடத்துல இருப்பாங்க. அந்த ஒரு பிஹேவியர் சேஞ்ச் தவிர மற்றபடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் அவங்ககிட்டேருந்து நம்ம எடுத்தது தானே. கான்ஸ்டியூஷன் லாலாம் அவங்ககிட்ட நம்ம எடுத்தது தானே. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் சேம் தான். அது பெரிய பிஹேவியர், அவங்க பொலிட்டீஷியன்ஸோட ஆட்டிடியூட் பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர மற்ற ஓவராலாக பாலிடிக்ஸ்லாம் எல்லாம் சேமாக தான் இருக்கும். அங்கே ஃப்ரீ பீஸ் கிடையாதுங்க, எதுவுமே இலவசம் கிடையாது. வேலை இல்லைன்னா வாரம் ஒரு காசு தருவாங்க. வேலை இல்லா பட்டதாரிகளோ யாரா இருந்தாலும் சரி வாரம் ஒரு அமௌண்ட் தருவாங்க, கவர்மெண்ட் தருவாங்க. ஆனா நீங்க வேலை தேடுறீங்கன்ற ப்ரூஃப் அவங்க வாரம் கேட்பாங்க. நீங்க போயிட்டு அங்க ஒரு இடத்துல வந்து காட்டணும், இந்த வாரம் நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி அங்க காட்டினா உங்களுக்கு கவர்மெண்ட்டே வாரம் ஒரு பணத்தை உங்க அக்கௌண்ட்ல போட்டு விடும். அது ஒரு ஃப்ரீபி தவிர வேற எதுவுமே ஃப்ரீபீஸே கிடையாதுங்க. டேக்ஸ் ஹையா இருக்கும், எஜுகேஷன் ஃப்ரீ, மெடிசன் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஆனா டேக்ஸ் ரொம்ப அதிகம், நியர்லி 40% டேக்ஸ். அது ஒரு பெரிய அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்களே, 40% டேக்ஸ் வாங்கினாலும் ப்ராப்பர் ரோட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குல்ல. ஸோ அதனால இதுதான் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக நான் பார்க்குறேன். பிரதர், அங்கிருந்து இங்கே வந்தவுடனே உங்களுக்கு முதல்ல பாதிச்ச விஷயம் இது? லண்டன்லேருந்து இங்கே வந்தவுடனே இன்னும் இது கூட மாறலையா,
சிவாஜி படத்துல ரஜினிகாந்தனே சொல்லுவார்ல, அது எனக்கு மட்டும் இல்லை பிரதர், எல்லா ஃபாரின் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறவங்களுக்கும் முதல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இன்னும் ஒரே கண்டிஷனில் அது உங்களுக்கு அந்த ஃபீலிங் ஏர்போர்ட்லேயே வந்துடும். ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் இறங்கின உடனே நான் அந்த ஏர்போர்ட் எப்படி இருக்குது, நம்ம ஊர் ஏர்போர்ட் எப்படி இருக்குது, நம்ம ரோட்ஸ் எப்படி இருக்குது, இன்னும் அந்த பொல்யூஷன், இன்னும் அந்த டிராஃபிக் இருக்குது, இன்னும் இருக்குது, அது ஒரு ஜென்ரலாக ஃபீலிங் வரும். நீங்கள் பட் அந்த அவங்க பாப்புலேஷன் நம்ம பாப்புலேஷன் கம்பேர் பண்ணிங்கன்னா அது ஒரு சின்ன கண்ட்ரி, பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, அவங்களால ஈஸியாக மைக்ரோ மேனேஜ் பண்ண முடியும். நம்மளால பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சிவிக் என்ன சொல்கிறது, மக்கள்கிட்ட அந்த சிவிக் இதுவும் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி அந்த டைம் ஃபீல் பண்ணுவோம். பட் வாட் கேன் வி சே, வி ஹவ் 1 பில்லியன் பாப்புலேஷன் இந்தியா. அது மாதிரி கண்ட்ரியில் வந்து நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கவங்க இங்கே வந்தால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஒரு வருஷம் நான் அமெரிக்கா போயிட்டு இங்கே வந்து அமெரிக்கன் மாதிரியே நடந்துக்கணும், எல்லாம் அமெரிக்கா மாதிரியே, நான் ஒட்டக்கப்பாலெல்லாம் பால் டீ குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்து நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். 6 மாதம் தான் அமெரிக்கா போயிருப்பாங்க, இங்கே வந்துட்டு நான் ஒட்டக்கப்பாலில் தான் டீ குடிப்பேன், அமெரிக்காவில் இதெல்லாம் நடக்காது அப்படி இப்படின்னு சொல்கிறேன். அந்த ஆட்டிடியூட்லாம் செட் ஆகாது. அப்படி இருக்கவங்களாம் சோஷியல் லைஃப் வர முடியாது. இன்னும் நிறைய பேசுவோம். அதுக்கு முன்னாடி அங்கேருந்து வந்தோடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஏன் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க? இது வந்து ஒரு பெரிய லாங் டாபிக் ஷார்ட். ஒரே விஷயம் என்னன்னா, எங்கள் தலைவர் மேலே நான் வச்சிருக்க ஒரு அஃபெக்ஷன். அவரோட வீடியோஸ் பார்க்காத நாளே கிடையாது. லண்டனில் இருக்கும் போதும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, அவர் வீடியோஸை நிறையா ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு வந்திருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் அவரை சந்திக்கணும், பார்க்கணும், பேசணும். பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜாயின் பண்ண அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறலாம் கிடையாது. ஒரு தடவை அவரை பார்க்கணும், அவரை பார்த்து பேசணும், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நம்மளே ஒரு பெரிய ஒரு ஸ்டாரை பார்க்கணும், ஒரு ஸ்டார் ஃபாலோவருக்கு ஒரு தடவை அவரை பார்க்கணுன்னு ஒரு இது இருக்கும்ல. ஸோ அது மாதிரி அப்படி தான் இருந்தது. ஆனால் ஒரு ஸ்பீச் எல்லாத்தையும் நான் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணுவேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பார்க்குற 1-2 வீடியோஸ் அந்த ஜோக்ஸ்லாம் பார்ப்பேன். கவுண்டமணி செந்தில் ஜோக் பார்ப்பேன். பொலிட்டிக்கலாக பார்க்கணும்னா நம்ம தலைவர் பேசுறது தான் பார்ப்பேன், தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசுறது தான் பார்ப்பேன். அவர் ஸ்பீச் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவேன். அதுதான் அதுலேருந்து வந்த ஒரு அஃபிலியேஷன் தான். அவர் முதல்ல எங்கே சந்திச்சிங்க, என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் ஆஃபீஸில் போயிட்டு பேசலாம். அதே மாதிரி மெயினாக மாரத்தான், அதை பற்றியும் சொல்லுங்க உங்கள் ஆஃபீஸ் போயிட்டு. கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம். இன்றைக்கி நம்ம சந்திச்சிருக்கிறதோட மெயின் ரீசனே இந்த மாரத்தான். இன்னும் சில ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பற்றி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணுறது தான் நம்ம வந்தோம். ப்ளீஸ் நீங்கள் ஜூஸ் சாப்பிடுங்க, மழை பெய்யறதுக்குள்ளே போகலாம். இப்போ தான் வெயிலாக இருந்தது, உடனே மழை வந்துடுச்சு. சார் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் வெயில் காது, அதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2 மினிட்ஸ் உட்காருங்க வந்தேன். ஓகே. வணக்கம் பிரதர், சொல்லுங்க. என்ன பிரதர், வெள்ளை சட்டை போட்டவனே அந்த அரசியல்வாதிக்கான கலை வந்துடுச்சு. எல்லாரும் இப்போ ஏதாவது ஒரு ஷர்ட்டு போட்டாலும் அது பொலிட்டீஷியன் ஆகிடுங்க. காக்கி பேண்ட், வெள்ளை சட்டை போட்டா ஒருத்தர், சூட் போட்டா ஒருத்தர், அதெல்லாம் இந்த பிரதர் உள்ள இருந்தது, டக்குன்னு போட்டு வந்துட்டேன். வேற மகிழ்ச்சி. இந்த ஆஃபீஸ் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். ஃபுல்லாக தலைவரோட இருக்கிற ஃபோட்டோ தான் நிறையா இருக்கு. ஆமாம், திருமாவளவன் கூட நிறையா. ஆமாம், சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கீங்க. ஆமாம். அந்த ஃபோட்டோ எப்போ எடுக்கப்பட்டது? அது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி வந்து தலைவர் கூட வந்து நம்மளோட டெல்லி பயணம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே அவருக்கு அந்த பங்களா கொடுத்துருப்பாங்க டெல்லியில். ஸோ அவர் கூட ஸ்டே பண்ணி கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணி அந்த அசம்பிளி நடக்கும்ல, அந்த செஷன் அட்டன் பண்ணிவிட்டு அவர் கூட இருந்துட்டு பார்த்துட்டு திரும்பி வரும்போது எடுத்த புகைப்படம் ரொம்ப ரொம்ப வந்து மறக்க முடியாத புகைப்படம். பார்த்துருப்பீங்க, டாதி கீடிலாம் எதுவும் இருக்காது, ரொம்ப இதுவாக இருப்பேன். மறக்க முடியாத இது. அவர் கூட இருக்க ஒவ்வொரு நாளும் புதுசாக ஏதாவது ஒரு லேர்னிங் தான். அன்றைக்கும் நல்லா நல்லா போச்சு. டெல்லியில் ஃபெரோஸ் ஷா ரோடுன்னு ஃபுல்லாக எம்பிஸாக இருப்பாங்க, அந்த ரோடு ஃபுல்லாக. அந்த ரோடு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக குவைட்டாக இருக்கும். லண்டன்லேருந்து இங்கே தமிழ்நாடு வரீங்க, வந்தவொடனே திருமாவளவனை பார்த்து நான் கட்சியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்ன ரியாக்ஷன் ஏதாவது இருந்துச்சு? லண்டன் விட்டுட்டு அப்போ வர அப்படி வரல பிரதர். ஒரு நாள் வந்து அவரை பார்க்க ரொம்ப காத்துட்டு இருந்தேன். ஒருத்தர் மூலியமாக தான் போனேன், ஒரு நண்பர் மூலியமாக தான் போனேன். ரொம்ப நேரம் வருவார். தலைவர் சொல்லி ரொம்ப ஹெக்டிக், பிஸியாக இருக்கும். அவர் எப்போ எங்கே இருக்காருன்னே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப பிஸியாக இருப்பார். ஸோ ஒரு நாள் வந்து தற்செயல் இன்றைக்கி பார்த்தே ஆகணும்னு ஒரு பெரிய முடிவோடு போகிறேன். ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்குறேன். நைட் ஆகுது, 10 ஆகுது, 11 ஆகுது, 12 மணிக்கா வராரு. அம்பேத்கர் திடலுக்கு வராரு. திடலுக்கு வந்துட்டு அந்த கூட்டத்தில் முட்டி மோதி நானே போய் அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் சுரேஷ், பேர் சுரேஷ், வந்திருக்கேன், உங்களை வந்து உங்களோட பெரிய இது நான் ரொம்ப வருஷமாக உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஐடி எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான், ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கையிலே வச்சுருந்தேன். 2015 அது 2016 இருக்கும். 2016 இது வந்து 2021 2020
2020 வந்து சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிது. அது பார்த்துட்டு இந்த பிளானை காட்டுறேன், அன்றைக்கி நைட்டு இந்த பிளானை காட்டுறேன். அப்பயே அவரோட குணத்தை பாருங்கள். 12 நியர்லி ஒரு 12 மணி இருக்கும். அந்த நேரத்தில் கூட பொறுமையாக நான் சொல்கிறத கேட்டு, அப்படியா எப்படியான்னு ஃபுல்லாக கேட்டு, இன்னொரு நாள் பொறுமையாக வாங்க, நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், பார்க்கலாம், அனலைஸ் பண்ணி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னை முதல் தடவை பார்க்குறாரு. நைட்டு 11:30 மணி. சாப்பிட்டாரா சாப்பிட்லையான்னு கூட தெரியல. அவ்வளோ நேரத்தில் முதல்ல பார்க்குறவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அங்கேயே நம்மளோட மனதை கவர்ந்துடுறாரு. நம்ம இவ்வளோ நாள் வந்து அவர் டிவியில் பார்த்துருக்கோம், யூடியூப்ல எல்லாம் பார்த்துருக்கோம். முதல் தடவை சந்திக்கும் போது ஒரு பெரிய பெரிய பொலிட்டிஷியன், இந்தியா லெவல் பொலிட்டிஷியனு, அவர் அப்படி இருந்துப்பார் இப்படி இருப்பார் இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு தம்பிக்கிட்டே அவர் இந்த நேரத்தில் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுறாருன்னா அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து இவர் வந்து இதில் மட்டும் கிடையாது, ரியல்லையும் கோல்டுன்னு சொல்லி அப்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பயணிக்க ஆரம்பித்தேன். முதல் தடவை சந்திப்பில் ஆரம்பித்து எப்படி நெருக்கம் மெல்ல மெல்ல அதிகமாகுது? அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட், அந்த ஐடி எப்படி எடுத்துகிட்டு போகலாம், புது புது ஐடியாஸ் எதாவது இருந்தால் நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன், ஃப்ரீயாக பேசுவேன். ஸோ அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர் சந்திக்கிற வாய்ப்பு நிறைய கிடச்சிது. அவர் ஃபாலோ பண்ணி போகிறது, அவர் எங்கே போனாலும் போகிறது, அது மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய வாய்ப்பு கிடச்சிது. நிறைய நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஏன் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகி பண்ணக்கூடாது, தலைவருக்கே நம்ம ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகும்போது தான் ஓகே, இது நமக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு சொல்லிட்டு நம்ம தலைவர் கூடயே ட்ராவல் பண்ணாலும் ஒரு முடிவோட இதுதான் நம்ம கட்சி, இதுதான் நம்ம பயணம் சொல்லி பயணிக்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் ஐடியில் தான் வரீங்க, அப்படி தான் அறிமுகமாகறீங்க. அப்புறம் எப்படி விளையாட்டு அணியில் இணைஞ்சிங்க? அதில் எப்படி போஸ்டிங் கொடுத்தாங்க? விளையாட்டில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பெரிய ஆர்வம் இருக்குது பிரதர். எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நான் கலந்துப்பேன். எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நியூஸ் ஸ்போர்ட்ஸ் தான் நான் மேஜராகவே டிவியில் பார்ப்பேன். ஸோ ஸ்போர்ட்ஸில் எனக்கு பெரிய ஆர்வம் சின்ன வயசுலேருந்து. பாக்ஸிங் மெயினாக. பாக்ஸிங் ஃபீஃபா பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபீஃபா இப்போ எங்கே நைட்டில் தான் போடுறாங்க, பெருசாக பார்க்க முடியல. ஃபீஃபா நினச்சாலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. 1 பில்லியன் பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரியில் 35% ஆஃப் பாப்புலேஷன் இந்த வேர்ல்டு இந்தியா அண்ட் சைனா. நம்ம இந்தியா சைனாவை ஃபீஃபாவில் யார் ரெப்ரசன்ட் பண்ணுறா? ஒருத்தம் கூட கிடையாது. இதுலேயே நம்மளோட இது தெரியுது. கிரிக்கெட்னு கிரிக்கெட்டை மெயின் பண்ணி டார்கெட் பண்ணியே இருக்கிறாங்களே தவிர மற்ற ஸ்போர்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் யாருமே கொடுக்கறதே கிடையாது. இந்தியா மாதிரி கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷாக்கிங் இன்சிடென்ட்னா, இந்தியா அண்ட் சைனா மாதிரி கண்ட்ரியில் 35% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷனே இந்தியா அண்ட் சைனா தான். நம்ம ஒரு 1 பில்லியன், அவங்க ஒரு 1.2 பில்லியன், 2 பில்லியன் பாப்புலேஷன் நம்ம இருக்கோம். ஷாக்கிங்காக நம்ம கண்ட்ரிலேருந்து ஃபீஃபா ரெப்ரசன்ட் பண்ண ஒருத்தர் கூட கிடையாது. ஒரு டீம் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. செனகல் மாதிரி ஒரு சின்ன ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிலேருந்து போய் விளையாடுறாங்க, காங்கோலேருந்து போய் விளையாடுறாங்க. சின்ன சின்ன கண்ட்ரீஸில் தான் போய் இவ்வளோ பெரிய பிக்கஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரியில் நம்ம ஃபுட்பாலில் ரெப்ரசன்டேஷனே கிடையாது. இந்த கேம் மட்டும் கிடையாது, நிறைய ஸ்போர்ட்ஸில் இந்தியாவோட ரெப்ரசன்டேஷன் நம்ம செலக்டிவாக இப்போ தான் வெளியே வரும். டென்னிஸில் பெருசாக கிடையாது, டென்னிஸில் கிடையவே கிடையாது. விஜய் அமிர்தராஜ் தவிர வேறு யாருமே நமக்கு டென்னிஸில் தெரியாது. வேறு எந்த ஸ்போர்ட்ஸுமே கிடையாது. கிரிக்கெட் அந்த ஒரு இதுலேருந்து வெளியே வரத்துக்கே நமக்கு கொஞ்ச நாள் ஆகும் போல இருக்குது. ஸோ அதனால் ஃபீஃபா பற்றி நீங்கள் கேட்டிங்க. ஃபீஃபா வந்து முக்கியமான டீம்ஸ் எதாவது விளையாடினா பார்ப்போமே தவிர, இல்லை ஃபைனல் செமிஃபைனல்ஸ் லாஸ்ட்டாக பார்ப்போமே தவிர இப்போ பார்க்கறதுக்கு பெருசாக இல்லை. பார்க்கும்போதுலாம் நமக்கு வெறுப்பாக தான் இருக்கும். இந்தியா ஒருத்தங்க கூட இந்தியா இல்லையே பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் என்தூசியாஸ்ட், ஸ்போர்ட்ஸ் மேலே ஆர்வம் இருக்க ஒரு ஆளாக சொல்கிறேன். ஃபுட்பால் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் உலகத்திலே கிடையாது. நீங்கள் மெஸ்ஸி டீமா ரொனால்டோவா? நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ரொனால்டோ தான். மெஸ்ஸி வந்து மெஸ்ஸி குட் பிளேயர் தான். நான் ரொனால்டோ நான் வந்து பர்சனலாக ரொனால்டோ ஃபேன் தான். ஸோ மெஸ்ஸி இஸ் அ குட் பிளேயர். பட் ரொனால்டோ அளவுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது, வாய்ப்புகள் கம்மி. அவுட் ஆஃப் பிச்சிலேருந்து வெளியே கூட ஒரு ரொம்ப தங்கமான மனுஷன். நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ரொனால்டோவோட நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, சோஷியல் ஆக்டிவிட்டி நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ரொனால்டோ இஸ் அ வெரி குட் ஹியூமன். ஸ்டே ஆன் த கிரவுண்டும் சரி, ஆஃப் த கிரவுண்டும் சரி, வெரி குட் ஹியூமன், வெரி எக்ஸலன்ட் பிளேயர். இன்னொரு ரொனால்டோ வரவே முடியாது. நீங்க மெஸ்ஸியா ரொனால்டோவா? நான் ரொனால்டோ தான். பார்த்தா தெரியலையே. மெஸ்ஸி நல்ல பிளேயர் தான். ஓகே. அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் அணியில் இணைஞ்சதை பற்றி சொல்லுங்க. விசிகால நான் வந்து ஐடி எடுத்துட்டு தான் அந்த பிளான்ல தான் கட்சி உள்ள போனது. ஐடி நல்லா மாற்றணும், நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் பிளானில் போனது. அப்புறம் நான் வந்து நம்மளோட தலைவர் கூட வந்து நிறைய இடத்துக்கு போகும்போது ட்ராவல் பண்ணும்போது மற்ற பெரிய பெரிய கட்சிகள்லாம் வந்து விளையாட்டு அணிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. விளையாட்டு அணி மூலிமா இளைஞர்கள் நிறைய பேர் வந்து கட்சிக்கு வராங்கன்னும் போது நம்ம கட்சிக்கு ஏன் விளையாட்டு அணி இல்லை, நமக்கு ஏன் இவ்வளோ நாள் நம்ம விளையாட்டு அணி இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு தலைவருக்கும் விளையாட்டில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சஸ்லாம் நிறையா ஆடுவார், பேட்மிண்டன் நிறைய ஆடுவார், யோகாலாம் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணுவார், ஆசனாஸ் போசஸ்லாம் பயங்கரமாக பண்ணுவார். யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். யோகாலாம் பயங்கரமாக பண்ணுவார், பேட்மிண்டன் ரொம்ப நல்லா விளையாடுவார். ஸோ அவருக்கும் ஸ்போர்ட்ஸில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கோர் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறதுலேயே அவருக்கு
பிஸியாக இருக்கார். டே டு டே ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ், கோர் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அவுட் சைட் த ரேடார் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஏன் ஸ்போர்ட்ஸ் ஹைலைட் பண்ணி எடுத்து போகக்கூடாது? விடுதலை சிறுத்தைகள் மாதிரி கட்சியில் எத்தனையோ இளைஞர்கள் நல்ல வாய்ப்பு தேடி நம்ம ஸ்போர்ட்ஸ் இல்லையேன்னு ஏக்கப்பட்டிருந்தோம். ஸ்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு ஹைலைட் பண்ணிட்டு போகலாம் சொல்லிட்டு தலைவர்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன். தலைவருக்கும் ஸ்போர்ட்ஸில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா, சரி அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது நான் சொல்கிறேன்னு சொன்னார். ரொம்ப நாள் கேட்டு நம்ம வாங்கினோம், ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கினது விளையாட்டு அணின்றது. அதில் உங்கள் செயல்பாடுங்கிறது எப்படி போய்கிட்டு இருக்கு? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. நிறையா பிளான்ஸ் வச்சுருக்கோம், நிறைய பெரிய பெரிய பிளான்ஸ் வச்சுருக்கோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட பொறுப்பாளர்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லா மாவட்டத்துக்கும் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போயே வந்து நிறைய பேர் வந்து செஸ் காம்படிஷன் நடத்துகிறேன், ஃபுட்பால் கேம்ஸ் நடத்துகிறேன், ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போ தான் தெரியுது இவ்வளோ நாள் ஏன் நம்ம இந்த ஒரு விளையாட்டு அணியை இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் போல இருக்கேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிறைய பேரை நான் சந்திக்கிறேன், அவங்க வந்து ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸில் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல் போக முடியாமல் பொருளாதார ரீதியாவோ பயண செலவுக்கு காசு இல்லாமல், அத்தியாவசியம் இருந்தால் தானே ஸ்போர்ட்ஸ் அடுத்து தானே வரும். அடுத்து இன்னைக்கு ஜாப் போனால் தான் நாளைக்கு வாடகை சாப்பிட முடியும் இருக்கும்போது ஸ்போர்ட்ஸுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அது மாதிரி இருக்க ஆளுங்கள்லாம் செலக்ட் பண்ணி பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக தான் அந்த ஸ்போர்ட்ஸ் நான் கேட்டுவில்லை. ப்ளஸ் உங்களுக்கு எல்லாரும் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுனா அந்த ட்ரக்கை ஒழிக்கணும்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஹைலைட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அவங்கள பிஸியாகவே வச்சுக்கிட்டா இந்த ட்ரக்ஸ் பக்கம்லாம் போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இது பண்ணதே. நாங்கள் நிறையா பிளான்ஸ் வச்சுருக்கோம். இதில் ஒரு பெரிய பிளான் வந்து மேரத்தான், சென்னையில் ஒரு மெகா மாரத்தான் நடத்துறதா பிளான் போட்டிருக்கோம். எப்போ நடத்த போகிறீங்க? இந்த வருடம் கண்டிப்பாக நடத்திடுவோம். இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து 2 years முன்னாடியே பிளான் பண்ணோம். ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பிளான் பண்ணோம். அதுக்கான பெரிய ஷோ ஒன்று பண்ணி அதுக்கான வெப்சைட்லாம் ரெடி பண்ணி தயார் பண்ணி எல்லாம் பண்ணோம். சில பல காரணங்களால் அது அப்படியே நிறுத்தப்பட்டது. இந்த வருடம் கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா நான் சொல்லிக்கிறேன், லிபர்ட்டி மேரத்தான், எங்கள் மேரத்தான் பேர் வந்து லிபர்ட்டி மேரத்தான். அந்த லிபர்ட்டி மேரத்தான் இந்த வருடம் நடந்தே தீரும். 20,000 to 30,000 பேர் ஓடுவாங்க நம்ம சென்னையில். ஸோ அதனால் வந்து அதுக்காக தான் கூட்டாக உழைக்கிறோம். இப்போ சென்னையிலேயே நிறைய பேர் மாரத்தான் ஓடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படா அந்த ஈவெண்ட் நடக்கும்? கண்டிப்பாக நிறைய ஆப்லாம் போய் கூட வந்து புக் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மாரத்தாங்கிறது எவ்வளோ கிலோமீட்டர் வந்து நடக்கும்? ஆஃப் மாரத்தான், ஃபுல் மாரத்தான், நிறைய இதெல்லாம் இருக்குது. ஆமாம், 3 to 5 கிலோமீட்டர், 3 and 5 kilometers தான் பிளான் பண்ணியிருக்கோம். இதை வந்து பேரே எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லிபர்ட்டி மேரத்தான் வச்சுருக்கோம். ஸோ இதில் யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட்லாம் இல்லை, எல்லாரும் எங்களுக்கு சமம். 3 kilometers ஓடினாலும் சரி, 5 kilometers ஓடினாலும் சரி, சமத்துவம் சமம். ஸோ அதனால் வந்து எவ்ரிபடி கேன் ரன், தே கேன் ஈவன் வாக். ஸோ இந்த ஃபஸ்ட் இயர் நாங்கள் பண்ணுறோன்றதால இதில் ஃபஸ்ட் செகண்ட் பிளேசஸ்லாம் கிடையாது. ஒன்லி 2 ஆப்ஷன் தான், 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர். ஓடுறவங்களுக்கு எல்லாருக்கும் மெடல் அண்ட் டிஷர்ட் கொடுத்துருவோம், பிக் புக் கொடுத்துருவோம். அதுக்கான ஃபினிஷ் பண்ணால் மட்டும் தான் மெடல் கிடைக்குமா, இல்லை ஓட ஆரம்பிச்சோன்னே கொடுத்துருவீங்க? அப்போ வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு போல கண்டிப்பாக ஓடணும், கண்டிப்பாக ஓடி அந்த லைனை கிராஸ் பண்ணாதான் மெடல் டிஷர்ட்லாம் தாண்டி இதில் மேரத்தான்ன்றது வந்து ஒரு பெரிய அவேர்னஸாக இப்போ கொஞ்சம் சென்னையில் நல்லா போயிட்டுருக்கு. பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் கூட மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. மேரத்தான் ஓடினா என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்றது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வராங்க. ஹார்ட்டுக்கு பேசிக்காக பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. ஹார்ட், நீங்கள் ஓடி இருக்கீங்களா? ஓடிருக்கேன். நீங்க ஓடி இருக்கீங்களா? உங்க ஹார்ட் எப்படி பீட் ஆகும்? உடம்புல இருந்து வெளியே வரும், பிளாக்குலாம் கிளியர் ஆகும். மாரத்தான் மாதிரி ஓடுனது கிடையாது, ஜிம்ல த்ரெட்மில்ல ஓடுறதோட சரியாது. அப்பயே உங்களுக்கு அந்த ஃபீலிங், பம்ப்டு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால வந்து மேரத்தான் வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, பிளட் சர்க்குலேஷன்ஸ்க்கு. திடீர்னு ஓடாமல் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாரத்தான் ஓடும் போது கொஞ்சம் தலைமயக்கம்லாம் வரும். அப்படிலாம் அதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணோன்னா மாரத்தான் ஈவெண்ட்டுக்கு ஒரு 3-4 நாள் முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக நடக்கிறது, கொஞ்சம் ஓடுறது அப்படின்னு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால் நாங்கள் ஒரு பெரிய மேரத்தான் பிளான் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து வார்ம் அப் பண்ணி ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணி அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நம்ம பாடிக்கு இது பண்ணணும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். திடீர்னு போய் ஓடுறேன்னு சொல்லி ஓட முடியாது. அது நாங்கள் அட்வைஸும் பண்ண மாட்டோம். எங்கள் மேரத்தான்லேயே மேரத்தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சிங் கிளாஸ், ஜும்பா கிளாஸ், ஆக்டிவாக பண்ண மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் மேரத்தானே ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்களாம் மேரத்தான் ரன் பண்ணுறது அட்வைஸபிள் கிடையாது. ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூ இருக்கும். ஸோ நார்மலாக அப்படி இல்லைன்னா நடந்து கூட போகலாம் பிரதர். 3 கிலோமீட்டர் ஈஸியாக நடந்து போயிடலாமே, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே நடந்து போகுது. அதனால தான் நாங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 10, 15, 25 நாங்கள் வைக்கல. 3 and 5 kilometers மோஸ்ட்லி பீச் சரௌண்டிங்கில் தான் இருக்கும். ஸோ அது ஒரு கேஷுவல் வாக்காக இருக்கும், ஒரு சோஷியல் காஸ்க்காக
வாக் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான வெப்சைட் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோலேயே அதுக்கான வெப்சைட்லாம் நாங்கள் போடுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த வெப்சைட்டை பதிவு பண்ணுங்கள். அதுக்கான முழு தகவலும் உங்களுக்கு இமெயில் மூலியமாக வந்துடும். நிச்சயமா அது பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்களை சொல்கிறோம். நன்றி. இப்போ புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்கள் கட்சியிலிருந்து போனவர் தான் அங்கே வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்து இருக்காரு. நியூ கவர்மெண்ட் எப்படி ஒரு மாசத்துல கணிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சமாச்சாரம் தான். அவங்க எப்படி ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடலாம். அவரே வந்து அவரோட இன்டர்வியூ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரே ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான். பேஸ்கெட் பால்லலாம் நேஷ்னல் லெவலில் விளையாடி இருக்காரு. அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூ பார்க்கும்போது இதை விட ஒரு பெட்டர் ரெப்ரசன்டேஷன் நமக்கு யாராக இருக்குமான்னு தெரியல. அவரோட இன்டர்வியூ பாருங்கள். நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு போவோம், 3 வேளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. 50 ரூபா தான் கொடுப்பாங்க, 50 100 ரூபா தான் கொடுப்பாங்க. அந்த பணத்தை நாங்கள் 3 வேளைக்கு வச்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டு அதுலேயும் நாங்கள் விளையாடவும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது ஒரு பாப்பா ஷூ போடாமல் இருக்கும். உடனே ஆளை கூப்பிட்டு ஷூ வாங்கி கொடுங்க அந்த பாப்பாவுக்கு. இது மாதிரி பசங்களுக்காக தான் இந்த இயக்கத்தில் அங்கே விளையாட்டை நீ ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே. ஸோ அதனால் வந்து அவர் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதை விட ஒரு பெட்டர் ரெப்ரசன்டேஷன் யாரும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பேஸ்கெட் பால் பிளேயரு, ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அடிமட்டத்துலேருந்து வந்தவர், மக்களோட பல்ஸ் தெரிஞ்சவர். ஸோ எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சி பார்த்திங்கன்னா எல்லா துறைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்பெஷலாக ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ கூட இந்த பிரக்யானந்தா செஸ்ஸை வின் பண்ணதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து கேஷ் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க உடனே. ஸோ இதெல்லாம் வந்து ஊக்குவிக்குது, ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இன்னும் ஊக்குவிக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஆட்சி மேலே ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது, எந்த டவுட்டும் இல்லை. ஒரே மாதத்துலேயே இந்தியா தமிழ்நாடு சிங்கப்பூரா மாற்றிடுவார் அப்படிலாம் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை பிரேக் பண்ணி எவ்ரி திங் டேக்ஸ் டைம்ன்றதால ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்காரு. இதளவு சோஃபார் வெரி குட். போன ஆட்சியில் எப்படி நடந்தது ஸ்போர்ட்ஸ்? போன ஆட்சிலையும் ஒன்றுமே நம்ம சொல்ல முடியாது, எக்ஸலண்ட்டாக பண்ணாங்க. பிரக்யானந்தாவுக்கு முதல்ல கேஷ் ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சதே உதயநிதி சார் அவர்கள் தானே. எத்தனை தடவை கேஷ் ப்ரைஸ் கொடுத்தது? ஒரு தடவையும் அவர் போய் செஸ் காம்படிஷன் வின் பண்ணிட்டு வரும்போதும் எத்தனை பேருக்கு வந்து கிட் வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா? எனக்கே பர்சனலாக தெரியும். நிறைய பேருக்கு நான் பண்ணிருக்கேன். டிசேபிள் பிளேயர்ஸ்க்கும் எத்தனை பேருக்கு ஷூஸ் அண்ட் கிட்ஸ் எத்தனை பேருக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. குறிஞ்சி இல்லத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்து, மற்றவங்க யாருக்கும் ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டாங்க, அந்த பிளேயர்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் கூட உட்கார வச்சு டீ காஃபி கொடுத்து பேச வச்சு அவங்களுக்கு தேவையான கிட்டு எல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு அப்பார்ட் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ் எந்த ஆட்சிக்கு வருதுன்னு ஸ்போர்ட்ஸுக்கு தமிழ்நாடுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்டிஏடி பழைய ஆட்சியில் நல்லா டெவலப் ஆச்சு, பொய் சொல்லக்கூடாது, நல்லா டெவலப் பண்ணாங்க. நீங்கள் லண்டன்லேயும் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, நிச்சயமாக அந்த ஜாகிரஃபி அந்த வேர்ல்டு பாலிடிக்ஸும் நல்லா தெரியுங்களான்னு கேட்குறேன் சார். எந்த நாடு ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? பெஸ்ட் கண்ட்ரிஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் யூஎஸ் தான் பிரதர். யூஎஸ்லேயும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸில் வந்து அடாப்ட் பண்ணி ஒரு சில்ட்ரன் வந்து ஸ்போர்ட்ஸ் கரெக்டாக இருக்காங்கன்னா அவங்கள எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கான தேவையான அனைத்து இதுவும் கொடுத்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுல சைனாவும் யூஎஸும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட்டு இது கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளே மற்ற கண்ட்ரிஸ். யூரோப் ஓகே, பட் மெயினாக வந்து யூஎஸ் அண்ட் சைனா தான் ஸ்போர்ட்ஸில் லீடிங். அரசியலில் உங்கள் தொலைநோக்கு பார்வைங்கிறது என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? என்ன இலக்கில் பயணிக்கிறீங்க? அது இப்போ ரொம்ப ஷார்ட் டைம் நம்ம அதை பற்றி சொல்கிறது. எனக்கு இந்த தலைவர் இந்த வாய்ப்பு கொடுத்ததே வந்து ரொம்ப பெரிய வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். ரொம்ப ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இவ்வளோ பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காரு. இதை ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி இதில் வந்து நிறையா பேருக்கு உதவி செய்து அப்பார்ட் ஃப்ரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கள் மக்கள் எங்கள் இது இல்லாமல் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி இதில் ஒரு நல்ல பேர் எடுத்து தலைவர்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும் தான் ஃபஸ்ட்டு என்னோடய அல்டிமேட் கோலை தான். எங்கள் விளையாட்டு அணியில் மூலிமா ஒரு பையன் நேஷ்னல் லெவலில் செலக்ட் ஆகி இன்டர்நேஷ்னல் லெவலில் செலக்ட் ஆகி வின் பண்ணால் அதுதான் எங்களோட அல்டிமேட் கோல். எவ்ரி வில்லேஜ்லேயும் ஒரு சாம்பியனை உருவாக்குறது தான் எங்களோட அல்டிமேட் கோல். இது எங்கள் ஸ்லோகனாகவே மாற்றலான்னு இருக்கோம். ஒவ்வொரு வில்லேஜ்லேயும், வில்லேஜ் மெயினாக ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஒரு சாம்பியன் உருவாக்கலான்னு எங்களை பிளான். நாங்கள் வந்து இதுக்குன்னே வந்து ஊராக போயிட்டு அந்த டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறதுல ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணலாம் சொல்லி ஒரு பிளான்ஸ்லாம் வச்சுருக்குறோம். ஸோ அதனால் இதுதான் எங்களோட இப்போதைக்கு என்னோடய கோல். இதுதான் எனக்கு கொடுத்த பொறுப்பை எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு தான் எனக்கு ஒரே ஒரு ஆசை. ஸ்போர்ட்ஸை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணும். பெரிய பெரிய கட்சிகள் விளையாட்டு அணிக்காக நிறையா பண்ணுறாங்க. ஸோ அதை விட பெட்டராக பண்ணணுன்றதான் என்னோட ஆசை. விடுதலை சிறுத்தைகளில் நிறைய அணி இருக்குது. அந்த அணிக்கும் இந்த விளையாட்டு அணிக்கும் என்ன வித்தியாசம்? இது வந்து புதுசாக உருவாக்குன அணி. அதனால் வந்து எங்கள் கட்சியிலேயே நிறைய அவேர்னஸ் இல்லை.
விளையாட்டு அணியா நம்ம கட்சியிலையான்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதையே நாங்கள் எங்கள் மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். எங்கள் விளையாட்டு அணியில் இணையணுன்றவங்க எங்களுக்குன்னு ஒரு பிரத்யேக இணையதளம் ஒன்று உருவாக்கியிருக்கோம், vckasports.comனு. அதில் போய் அவங்க பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்தா எங்கள் டீமே ஃபோன் பண்ணி எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறாங்க, அதிலே உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் ஸ்கில் இருக்குது அப்படின்லாம் கேட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ எங்கள் ஸ்போர்ட்ஸ் விங்கில் ஜாயின் பண்ணணும் ஆசைப்படுறவங்க இப்போது அந்த வெப்சைட்டில் போய் உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா எங்கள் டீம்லேருந்தே உங்களுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்லேருந்து தான் எங்கள் விங்கில் சேரணும்னு அவசியம் கிடையாது. ஸ்போர்ட்ஸில் இல்லாமல் இருந்தால் கூட ஸ்போர்ட்ஸில் இருக்கணும் கம்பல்சரின்னு கிடையாது. எங்கள் கட்சியில் இணையணும்னு விரும்புகிறவங்க இதை யூஸ் பண்ணி கூட எங்கள் கட்சிக்கு நீங்கள் வரலாம். இப்போ எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ல தான் சார் இருக்கும். இப்போ முன்ன மாதிரி கிடையாது. ஆமாம், எல்லாருக்கும் ஒரு டார்கெட்னு ஒன்று இருக்கு. 24/7 பத்த மாட்டேங்குது ஆஃபீஸ்க்கு வீடுக்கு. ஆமாம். இப்போ ஐடி ப்ரொஃபஷனல்லாம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அது எல்லா ப்ரொஃபஷனுக்குமே வந்து பொருந்தும். ஒரு சஜஷன் கொடுப்பீங்கன்னா என்ன கொடுப்பீங்க அவங்களுக்கு? எது சஜஷன் கொடுக்கணும்னா பிரதர், ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கணும்னு தான் பிரதர் எனக்கு ஆசை. எல்லார் வீட்லேயும் ஸ்போர்ட்ஸ் இருக்கணும். அது நீங்கள் என்ன எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் என்ன அது ஒன்றும் என்னால் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் ஒரு அப்பாவோ அம்மாவோ உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்குதுன்னா சும்மா வீட்டில் உட்காந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காமல் உங்கள் பசங்களை பக்கத்தில் இருக்க கிரவுண்ட் கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கேம்ஸ் விளையாடுங்க. அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுங்கள். அது வந்து பல விதத்தில் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். விட்டமின் டி சன்லேருந்து வருது. ஓடி விளையாடினா போன்ஸுக்கு ஸ்ட்ரென்த்து, கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம்க்கு ஹெல்த்து, ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த மொபைல் ஃபோன் அடிக்ஷன்ன்றது வந்து ஒரு மேசிவ் உலகம் ஃபுல்லாக ஒரு இதுவாக இருக்குது. போன வாரம் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் 16 வயதுக்கு கீழே இருக்கவங்களும் சோஷியல் மீடியாவில் பேன் பண்ணிட்டாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. சோஷியல் மீடியாவில் 16 வயதுக்கு கீழே இருக்கவங்க நாட் அலவுட். அப்படி நீங்கள் பிரேக் பண்ணி உள்ளே போய் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த சோஷியல் மீடியா கம்பெனி மேலே ஃபைன். கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டெஃபினட்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஆஸ்திரேலியாவோட பண்ணிருக்காங்க. இருக்கா? ஓகே நமக்கு தெரியல. பட் இங்கிலாண்டில் பண்ணுறாங்க, பண்ண போகிறோன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி திட்டங்கள் இப்போ ஃபோனில் அடிக்ஷன் ஆகி மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ரிலேட்டடான இன்லெஸ் நிறைய வருது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள், ட்ரக்ஸு, ஃபோன் அடிக்ஷன்னு, ஃபோனில் பார்க்குற கண்டென்ட்டு, ஸோ இதெல்லாம் வெளியே வரணும்னா ஸ்போர்ட்ஸை விட ஒரு பெட்டர் டூல் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா எதுனா இருந்தால் வெளியே ஒரு வாக் போங்க, சிம்பிள் வாக். ஒரு பார்க்கில் நடந்து போங்க, சும்மா ஒரு ஜாக் போங்க. சார் பொல்யூஷன்லாம் உலகத்தில் எங்கே பிரதர் இருக்கு? மற்ற ஸ்டேட் கம்பேர் பண்ணால், டெல்லி மும்பை மாதிரி கம்பேர் பண்ணால் தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்லைங்களே. பொல்யூஷன் இல்லாத இடமா போங்க. இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணாதவங்க சொல்கிற எக்ஸ்கியூஸாக இருக்கு. பொல்யூஷனாக இருக்கு, வீட்டிலே இருக்கேன்னு. ஸோ அதனால் வந்து எங்கே உங்களுக்கு உங்கள் மொட்டை மாடியில் நடங்க. மொட்டை மாடியில் என்ன இருக்குது பொல்யூஷனு? மொட்டை மாடியில் நடங்க. உங்கள் அப்பார்ட்மெண்ட் சுற்றியே நம்ம நடக்கலாம், வீட்டை சுற்றியே நடக்கலாம், ஒரு பீச் வாக் போகலாம். சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் வந்து பீச் ஸ்டேட் நம்மளுது. மயாமிலாம் பெரிய பெரிய பீச் ஸ்டேட்லாம் இருக்குது. நம்மளுக்கு பியூட்டிஃபுல் பீச் இருக்குங்க. பீச்சை வச்சே நம்ம நிறைய பண்ணலாம். அது ஒரு தனி டாப்பிக்காக நம்ம பேசலாம். நம்ம ஒரு பீச் எக்கனாமி பிரதர். மயாமி மாதிரி நம்ம ஒரு பீச் எக்கனாமி. பீச்சை டெவலப் பண்ணாலே நம்ம எங்கேயோ போயிடலாம். ஸோ பீச்சில் நிறைய ஆக்டிவிட்டீஸு, வாக்கிங் ஆக்டிவிட்டீஸ், நாங்கள் நடத்துகிற மாரத்தான் மாதிரி நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஃபிட்னஸை வந்து உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். எ சிம்பிள் வாக், ஆக்டிவாக சிம்பிளாக ஒரு குவைட் ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணாலே உங்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து அவ்வளோ குறையும் சொல்லி ரீசர்ச் சொல்லுது. நான் சொல்லலை, ரீசர்ச் சொல்லுது. ஒரு சிம்பிள் வாக். சூசைட் ரேட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. சூசைட் வந்து அந்த இம்பல்சிவாக அந்த ஒரு செகண்டில் ஐயோ எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் இழந்துட்டுமே, வாழ்க்கையில் யார் மூஞ்சில் எப்படி முடிக்க போகிறோன்னு சொல்லி அந்த இன்ஸ்டன்ட்டில் எடுக்கிற டெசிஷனில் டக்குன்னு உயிரை விட்டுறாங்க. அந்த ஒரு சிம்பிள் வாக், அந்த சிம்பிள் வாக் நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம். ஒரு சிம்பிள் வாக், ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ், ஒரு சிம்பிள் வாக், ஒரு 10 அடி நடந்து போனாலே அந்த திங்கிங்லேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஃபிட்னஸை இன்க்ளூட் பண்ணுங்கள். சும்மா இருக்க நேரத்தில் உங்கள் குழந்தை கூட உட்காந்து டிவி பார்க்க வேணான்னு சொல்ல, பார்க்காம பக்கத்தில் இருக்க ஒரு வாக் கூப்பிட்டு போங்க, பேசுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஒரு கிரவுண்ட் கூப்பிட்டு போய் ஃபுட்பால் விளையாட சொல்லிக் கொடுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லி தருங்க. அதனால் ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லார் வீட்லேயும் ஸ்போர்ட்ஸ் இருக்கணுன்றது எங்களோட அல்டிமேட் கோல். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் தலைவருக்கு அல்டிமேட்டாக ஸ்போர்ட்ஸை வந்து எல்லா வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகணும். எல்லா கிராமத்துலேயும், ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு சாம்பியனை உருவாக்கணும். அது எங்கள் மூலியமாக நடந்தால் எங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் வந்து கேம்ப்ஸ் நடத்த போகிறோம். ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் அந்த டேலண்ட்டை கண்டுபிடிச்சி கேம்ப்ஸ் நடத்த போகிறோம். ஸோ விளையாட்டு அணியை உலகத்தரத்துக்கு, இந்திய தரத்துக்கு இல்லை, உலகத்தரத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்றது தான் என்னோட அல்டிமேட் கோல். எங்கள் பார்ட்டியும் எங்களோட லீடரும் அதுக்கு முழு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இந்த வாய்ப்பளித்த எங்கள் தலைவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயம் நல்ல கனவுகள் எல்லாமே வந்து நனவாகட்டும். நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை ஒதுக்கி, உங்கள் பிஸி ஷெட்யூல் ஒதுக்கி என்னை வந்து பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பளித்த விகடன் டிவிக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.